மரப்பாலத்துக்குள்ளே நின்றுட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் டிராஃபிக், எவ்வளோ டிராஃபிக். 4 ரோட்லேயும் வந்து நின்று கிடக்குது. கேரளா பஸ்ஸிலிருந்து தமிழ்நாடு வண்டி பூரா இப்படி நின்று கிடக்குது. எல்என்டி ரோட பைபாஸ் ரோட ஃப்ரீ பண்ணி விடாத காரணத்தினால பாருங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க வர்றவங்க யாருமே நகர முடியாமல் நின்று கிடக்குது. ஆமாம், இல்லை அவங்க எடுக்கட்டு விடுங்கண்ணா. நாங்கள் நடராஜ் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன் நான். பாருங்க இப்படி போட்டு எல்என்டி டோல்கேட்டை ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பிரச்சனை தீரும். போகிற லோக்கலில் சுற்றி போகிற வண்டிகள்லாம் ஈஸியாக போயிட்டுருப்பாங்கள்ல. கற்பகம் காலேஜ் வரைக்கும் இந்த எல்என்டி டோல்கேட்டை ஃப்ரீ பண்ணி கொடுத்தா இவ்வளோ பிரச்சனை வருங்களா நம்மளுக்கு ஊருக்குள்ளே. நடராஜ் ஹாஸ்பிட்டல் போகிறக்கு நின்றுட்டுருக்கிறேன், எமர்ஜென்சியாக நின்றுட்டுருக்கிறேன். இப்படி கொண்டு வந்து இப்படி அடைச்சி வச்சுருக்கிறாங்க. எல்என்டி ரோட கற்பகம் காலேஜ் வரைக்கும் ஃப்ரீ பண்ணி கொடுத்தான்னு எவ்வளோ பிரச்சனை தீருங்க. பாருங்கள் கேரளா பஸ்ஸை கொண்டு வந்து குறுக்க போட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் 4 பஸ் நிற்கிது. ஊர் மக்கள்லாம் பிழைக்கிறதா வேண்டாமான்னு தெரியல. இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் பார்த்துக்கிட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு போலீஸ் கிடையாது இந்த இடத்துல. இப்படி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கேரளாவில் மந்திரியில் போட சொல்லி அதான் போட்டுட்டு தான் இருக்குது. இப்போ இல்லை எங்கே எடுக்கிறது, எடுத்து எப்படி நகர்த்துறதுன்னு தெரியல.